வணக்கம் ஊரான் யூடியூப் தள நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் 2ஆம் இலக்க சிவன் கோயிலை நோக்கித்தான் நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். சோழர் காலத்தில் இலங்கையில் புலனறுவை மாவட்டத்தில் புலனறுவை ராசதானியில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம்தான் இந்த 2ஆம் சிவாலயம். இந்த சிவாலயத்தை மட்டுமில்லை, இந்த சிவாலயத்தை சுற்றி பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள், சக்தி ஆலயங்கள் போன்ற ஆலயங்கள், அதுக்கான படிமங்களும் இங்கே இருந்திருக்குது. அது ஒரு வரலாற்று வளாகமாக இலங்கை அரசாங்கத்தால் பராமரித்து வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் தமிழகமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், ஏனைய சில நாடுகளில் இன்றும் பாதுகாக்கப்பட்டது அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்தியாவில் சோழருடைய ஆட்சி பல்வேறு சமூக சூழல் காரணமாக அதை போற்றி அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சில வரலாற்று சான்றுகள், வரலாற்று இடங்களை நாங்கள் இந்த காணொலியால் காண்பிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இருக்கிற இடம் இதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு விஷ்ணு ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயம் சில இடிபாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி அதிகளவான சிவாலயங்கள், சிவலிங்கங்களும் இதில் இருக்குது. நாங்கள் அந்த காணொலியில் அதையும் நினைச்சிருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் இந்த வரலாற்று வளாகம் புலனறுவையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தொடர்ந்து நாங்கள் நேரடியாக 2ஆம் இலக்க சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கு. இதெல்லாம் அன்றைய காலத்தில் காணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான வடிகால் அமைப்பு முறை தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடைகள் தொகுதி இருந்ததாக ஊகிக்கக்கூடிய சில சான்றுகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுக்குள்ளே தான் மாணிக்க தூவின்னு சொல்ல ஒரு தூவியும் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வடிகால் அமைப்பு முறைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி குறிப்பாக இது ஒரு இப்போ நாங்கள் கொழும்பு இப்படி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கும், அந்த மாதிரிக்கு ஒரு நகரமாக புலனறுவை அன்றைய காலகட்டத்தில் விளங்கி இருக்கலாம்னு சொல்லி இந்த விடயங்களினூடாக ஊகிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. இந்த கருங்கற்களாலான தூண்கள் இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இருக்குது. இது சிவாலயம் கூரை அமைப்புகள் எல்லாம் விடுபட்ட நிலையில் அந்த சிவலிங்கம் மற்றும் இருக்கிற இடப்படக்கூடியதாக இருக்குது. இதை விட நாங்கள் மையமாக இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய 2ஆம் இலக்க சிவன் கோயிலை நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம். அதுக்கிடையில் தான் இந்த சிவாலயங்கள் காணப்படுது. இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம், அதனுடைய இடிபாடுகள். ஒரு ஆலய அமைப்பு உங்களுக்கு தெரியும், ஒரு மூலஸ்தானத்தில்
விஷ்ணுவினுடைய சிலை இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. சோழர் கால கலைப்பாணியில் தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. கருங்கற்களால் ஆகப்பட்ட இந்த கருவூலம் மீதம் இருக்கிற நிலையில் இந்த ஆலயம் காணப்படுது. நாங்கள் கடைசியாக வந்து 2ஆம் இலக்க சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசேந்திர சோழன் கட்டியதாக தன்னுடைய தாயாரின் நினைவாக இந்த ஆலயத்தை கட்டினதாக வானவன் மாதி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து அழைக்கப்படுது. ஏற்கனவே முன்னுக்கு 1ஆம் இலக்க சிவன் கோயில் காணப்படுது. அதை வந்து தொல்பொருள் ஆராய்வதற்காக அந்த கோயிலை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அந்த கோயில் வந்து அதிகமாக சிதைக்கப்பட்ட நிலையில் காணப்படுது. இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சற்று தொலைவில் ஏனைய இந்த வரலாற்று விகாரைகள் தலங்கள் இதெல்லாம் இல்லாமல் அப்பாற்பட்டு இந்த ஆலயம் சற்று தொலைவில் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் முற்றுமுழுதாக கருங்கற்களால் செய்யப்பட்டது. சோழ கலைப்பாணியில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகும். இந்த ஆலயத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகுந்த அப்படின்றத விட நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்டு இது இன்றைக்கும் சைவ சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அல்லது சோழ பேரரசினுடைய ஆதிக்கத்தை ஆட்சி சிறப்பினை எடுத்தியம்புவதாகத்தான் இந்த ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயத்தினுடைய உட்புறத்தில் அதாவது கருவூலத்தில் வந்து ஒரு கரங்களால் செய்யப்பட்ட வணக்கத்துக்குரிய ஒரு சிவலிங்க சிலை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்தியினுடைய உருவங்களும் இந்த ஆலயத்தில் நாட்புறமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைகள் வந்து உடைக்கப்பட்ட நிலையில் சிதைவடைந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சிறந்த வடிகால் அமைப்பினூடாகவும் இந்த ஆலயத்தை கட்டி அமைச்சிருக்கிறார்கள். கம்பீரமாக இந்த ஆலயம் இருக்குது. நீங்கள் இது ஒரு நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சை பெரியவருடைய கோயில் பாருங்கள். அந்த மாதிரிக்கு இது கோயில் வந்து முன்பகுதி மண்டபம் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா. அதனுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருங்கட் தூண்கள் இதுகள் உடைந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுல பார்க்கக்குள்ள தெரியுது. பகுதியில் இருக்கக்கூடிய சிவலிங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கள பூசாரி மாதிரி தான் இந்த கோயிலை இப்போ வந்து பூசைகள் செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இந்த கற்களினுடைய அமைப்புகளையும் அதனுடைய கொள்கை இருக்கக்கூடிய முறைகளையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கோயிலினுடைய வடிகால் அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோழர் காலத்தில் நீர் வடிகால் அமைப்புகள் மிகச்சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பண்டைய கால நகர்ப்புற இடிபாடுகளாக அல்லது நகர்ப்புறங்களாகத்தான் இது இருந்திருக்குது.